நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபில டாபிக் வைஸா அதாவது 2020ல இருந்து 25 வரைக்கும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பாக்குறோம். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா மான்சூன், வெதர், கிளைமேட், ரெயின்ஃபால், அதாவது இந்த டாபிக்ல இருக்கக்கூடியதெல்லாம் பருவ காலங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு எப்படி இருக்கு. இப்போ இந்த டாபிக்ல நமக்கு ஜியோகிராஃபி கொடுத்துருப்பாங்க. குறிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஓகேவா 2020ல இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கான அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த டாபிக்ல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெப்பநிலை தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும், உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் கேட்கிறாங்க. ஓகேவா, இப்ப நம்ம உயர போக போக வெப்பநிலை என்ன பண்ணும், குறையும் அப்படின்னு தான் பார்ப்போம். பட் இங்க வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் அப்படின்றதான் கேட்கிறாங்க. உயரம் அதிகரிக்கும் போது, அதாவது இன்க்ரீஸ் தி டெம்பரேச்சர் வித் இன்க்ரீஸ் தி ஹைட் அப்படின்றது தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் கேட்டா நம்ம இதை தான் சொல்லணும். உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்கும் அப்படின்றது தலைகீழ் மாற்றம். ஓகேவா, அடுத்து பாருங்க குரூப் 1 2022 கொஸ்டின், வடக்கு அரைகோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்கடிகார திசை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நமக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. எதிர்கடிகார திசை. ஓகே பாருங்க, வடக்கு அரைகோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக எந்த திசையில காற்று சுழலும் அப்படின்னா எதிர்கடிகார திசை. அடுத்து பாருங்க, இந்த பத்தியை படிச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணோம். ஓகேவா, அதாவது பின்வரும் பத்தியை படித்து அதை தொடர்ந்து ஒரு வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்றாங்க. மாநில பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை தொடர்ந்து உள்ளது. இது வாழ்க்கை தொழில் பாதுகாப்பையும் மற்றும் உணவு பாதுகாப்பையும் அளிக்கிறது. மாநில பயிர் விளைச்சல் பிரகாசமாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொழிவு இயல்பாகவும் அனைத்து பகுதிகளிலும் சமமாக இருந்தால் நிலத்தடி நீர் குறிப்பிடத்தக்க அளவு மீள நிரம்பியது. மேலும் மாநிலத்தில் போதிய அளவு நீர் இருப்பு இருந்தது. இவை அனைத்து காரணிகளும் சேர்ந்து நீர்ப்பாசன சூழலை ஊக்கப்படுத்தியது. இதன் விளைவாக அதிக நிலங்கள் பயிரிடப்பட்டன. அரசும் போதிய வேளாண் உள்ளீடுகளை சரியான நேரத்தில் வேளாண் விரிவாக்க மையம் மூலம் வழங்கின. போதிய அளவு பயிர்க்கடன் சரியான நேரத்தில் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. பின்வரும் எந்த சொற்றொடர் பத்தின் உட்கருத்தை சிறப்பாக சொல்லுது அப்படின்னா, சரியான மழை பொழிவாலும் வேளாண்மை உள்ளீடு மற்றும் கடன் வழங்கிய அரசின் முயற்சியாலும் வேளாண்மை செழிப்படைந்தது. இந்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, உலகிலேயே அதிக மழை பெறும் இடமான மவுண்ட் சின்ராம் எங்க அமைந்துள்ளது? ஓகேவா, மேகாலயா. மவுண்ட் சின்ராம் எங்க இருக்கு? மேகாலயாவில் இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. குறிப்பா தென்மேற்கு பருவ காற்றால இந்த பகுதியில தான் இந்தியாவில வந்து முதல்ல மழை அப்படின்றது கொடுக்கப்படும். அதே மாதிரி வடகிழக்கு பருவ காற்று காலங்களிலும் இங்க வந்து சராசரியாக சில குறிப்பிட்ட அளவு மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யும். அப்ப இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டா கேரளா. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழை பொழிவை பெறக்கூடிய பிரதேசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு ராஜஸ்தான். இதெல்லாம் நமக்கு புக்ல இருக்கு, மேற்கு ராஜஸ்தான். பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழை பொழிவை பெறக்கூடிய பிரதேசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா மேற்கு ராஜஸ்தான். அடுத்து பாருங்க, மான்சூன் என்ற சொல் எதுல இருந்து வந்துன்னா மௌசம் அப்படின்ற அரேபிய சொல்ல இருந்து வந்திருக்கும். மௌசம் அப்படின்ற அரேபிய சொல்ல இருந்து வந்திருக்கும். மான்சூன் என்ற சொல் எதுல இருந்து வந்தது? மௌசம் என்ற அரேபிய சொல்ல இருந்து வந்திருக்கும். அடுத்து பாருங்க, செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இடியுடன் கூடிய மழை எங்க பெறும் அப்படின்னா கர்நாடகா. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா கர்நாடகா. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. செர்ரி பிளாசம்ஸ். அடுத்து பாருங்க,
இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம். இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா திருவனந்தபுரம். தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழை பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு வறண்ட காற்று. இங்க பாருங்க, கீழே வடகிழக்கு குளிர்ந்த காற்றுன்னு கொடுத்திருக்காங்க, பட் ட்ரை அந்த காற்று, ஓகேவா. வடகிழக்கு வறண்ட காற்று விண்ட்ஸ், ஓகேவா. ட்ரை விண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. அப்ப இது வடகிழக்கு வறண்ட காற்று. ஜெயிலர் எக்ஸாம் பாருங்க 2022ல ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது. அதன் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் அடுக்கு எங்க இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்து பாருங்க, எந்த வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது? ஓகேவா. 1, ஆண்டு சராசரி வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருக்குமா. 2, பருவகால மழை, அதாவது கோடை கால மழை அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் மழை மறைவு பகுதியில் அமைந்துள்ளது. இது மித வறண்ட புல்வெளி காலநிலையை குறிக்குதான். இது எதை குறிக்குது அப்படின்னா மித வறண்ட புல்வெளி காலநிலையை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை மற்றும் குளிர், சம்மர் அண்ட் வின்டர் சீசன். ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னா கோடை மற்றும் குளிர்காலம். அடுத்து பாருங்க, ராஜஸ்தானின் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழை பொழிவு 20 சென்டிமீட்டருக்கு குறைவா பதிவாச்சு அப்படின்னா மேற்கு ராஜஸ்தான். எங்க? மேற்கு ராஜஸ்தான். சேம், இது முன்னாடி பார்த்த அதே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்தியாவில் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்தியாவினுடைய காலநிலை வந்து துணை அயனமண்டல காலநிலை, சப் டிராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. துணை அயனமண்டல காலநிலை. அடுத்து பாருங்க, எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது? மழையின் அளவு 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால். மழையின் அளவு 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக இருந்தால். அடுத்து பாருங்க, கூற்று காரணம். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகிறது. சரியா? இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளது. பாருங்க, ரெண்டுமே சரி. காரணம் கூற்று என்ன பண்ணுது? விளக்குகிறது. அப்ப தென்மேற்கு பருவ காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள், எந்த பகுதி? இந்தியாவினுடைய மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மழையை பெறுகிறது. இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று வீசும் திசையில என்ன பண்ணிருக்கு? அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு வந்து பார்த்தா ட்ரோபோஸ்பியர். புவியின் மேற்பரப்போடு தொடர்புடைய அடுக்கு எதுன்னு கேட்பாங்க. புவியினுடைய மேற்பரப்போடு தொடர்புடைய அடுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியக்கூடிய மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர் டு டிசம்பர். ஓகே. அடுத்து பாருங்க, தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம், ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு டேஷ் பருவத்தின் முக்கியமான குணம். எந்த பருவத்துடைய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்காலம், வின்டர் சீசன். ஓகேவா? அப்ப பாருங்க, தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம், ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் எதோடைய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்காலத்தோடைய அம்சம். அடுத்து பாருங்க, கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகையை குறிக்கும் காலநிலை எது? ரொம்ப முக்கியமானது, அயன ஈரப்பத வகை. அயன ஈரப்பத வகை, டிராபிக்கல் மாய்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்றாங்க. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகையை குறிக்கும் காலநிலை, ஏஎஸ் வகையை குறிக்கக்கூடியது அயன ஈரப்பத வகை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. சினுக். சினுக் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி மலைத்தொடர். சினுக் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி மலைத்தொடர்.
ஹர்மட்டான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்கா. ஹர்மட்டான் வந்து மத்திய ஆப்பிரிக்கா. சினுக்கு வந்து ராக்கி மலைத்தொடர். காராபுரான் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய ஆசியா. காராபுரான் எங்க அப்படின்னா மத்திய ஆசியா. லூனா நமக்கு தெரியும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஓகேவா? லூ தார் பாலைவனம். ஓகே, இந்து ரிலிஜியஸ் ஈவோ குரூப் 1 அந்த டைப்ல இருக்கக்கூடிய எக்ஸாம். இதுல பாருங்க, தாவர வகை சராசரி ஆண்டு மழைப்பொழிவோடு பொறுத்து சொல்றாங்க. ஓகேவா? பசுமை மாறா காடுகளை பொறுத்த வரைக்கும் 200 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். பருவமழை காடுகள் வந்து 100ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். வறண்ட காடுகள் வந்து 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். பாலைவன காடுகள் வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் குறைவா இருக்கும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 டைரக்டா இருக்கு. அது பாருங்க, வெப்ப குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எவ்வளவு வெப்பநிலை குறையும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். எவ்வளோ? 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா குறையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய எக்ஸாம்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, குரூப் 2 2A எக்ஸாம். அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக இருக்குது அப்படின்றத கேட்கிறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி அயோடைட், உலர்பனி, சோடியம் குளோரைடு. இது மூணுமே ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி அயோடைட், உலர்பனி, சோடியம் குளோரைடு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வானத்துல இருக்க மேகத்தின் மீது இந்த துகள்களை, அதாவது வெள்ளி அயோடைடு இது போன்ற துகள்களை தூவும் போது அது என்ன பண்ணுது? மழையாக பெய்யுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவை டேஷ் இடத்தில் தருகிறது. அசாம். நார்வெஸ்டர் வந்து 50 சென்டிமீட்டர் மழை பொழிவை டேஷ் இடத்தில் தருகிறது அப்படின்னா அசாம்ல கொடுக்குது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புயல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. ரைட்டு. பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தகம், காற்று மற்றும் அலைகள். வர்த்தக, காற்று மற்றும் அலைகள். இது வந்து தவறு. அடுத்து பாருங்க, இந்திய பருவ காற்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பருவ காலத்தின் போது குறைந்த மழை பொழிவு மற்றும் குளிர்காலத்தின் போது அதிக மழையும் போன்ற நிபந்தனைகள் டேஷ் வகையான காலநிலைக்கு பொருந்தும். தமிழ்நாடு கடற்கரை வகை. தமிழ்நாடு கடற்கரை வகைக்கு வந்து அது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வளிமண்டல பூமிக்கு நெருக்கமான நீர் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வால் கலவையை கொண்டுள்ளது. சராசரியாக தூய வறண்ட காற்றில் முக்கியமாக ஹைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? காற்றுல 78% இருக்கும் நமக்கு தெரியும். ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 21%. இதர வாயுக்கள் ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1% கிட்ட இருக்கு. கீழே அடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. கோடை மான்சூன் காற்று தென்மேற்கில் இருந்து வீசுகிறது. எனவே இவை தென்மேற்கு பருவ காற்று, பருவமழை என்று அறியப்படுகிறது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா முன்னேறும் பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை நீடிக்கக்கூடிய ஒரு பருவமழை தென்மேற்கு பருவ காற்று மழை. ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர். ஓகேவா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? அப்போ ஏ கரெக்ட், ஆர் வந்து தப்பு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் பட்டியலில் உள்ளவற்றை சரியாக பொறுத்துக. லூனா தார் பாலைவனம் 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர். அடுத்து சின்னுக் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி. போரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தாலிய மத்திய தரைக்கடல் பகுதி. அடுத்து பாருங்க, குரூப் 1 1A எக்ஸாம் 2025 ஒரு ஸ்டேட்மெண்ட். பருவக்காற்று பற்றிய கூட்டுக்குள்ள சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை அப்படின்றது பொழிகிறது.
கடலோரத்தில் இருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழையின் அளவு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகள் வறண்டே காணப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, பூமியின் மேற்பரப்பில் சில காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து என்ன பண்ணுது, வீசிட்டு இருக்கு. கரெக்ட். இவ்வாறு வீசும் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் அல்லது கோள் காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து ரைட்டா இருக்கு. ஓகே, அப்ப இது வரைக்கும் மான்சூன் இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் பத்தி பார்ப்போம்.